11th standard business max example 8.3 சம்மில் Q1 D2 P90 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இது வந்து குரூப்டு டேட்டா, எல்லாம் நீட்டாக எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். எது? Q1 தெரியும், D2 தெரியும், P90 தெரியும், ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ கணக்கில் கொடுத்துருக்கிறத முதல்ல எழுதிப்போம். இந்த டேபிளை அப்படியே எழுதிப்போம். டேபிள் எழுதியாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த மார்க்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இதை அப்படியே வந்து வெர்டிகலாக எழுத போகிறோம். வெர்டிகலாக. இப்போ இது பேரலாக இருக்கு இல்லையா? வெர்டிகலாக எழுதிக்க போகிறோம். மார்க்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, இது வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். எஃப், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது எஃப், இது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, முதல்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த எஃப் இருக்குல்ல, எஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுவோம், கூட்டிடுவோம். எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும் பாருங்கள். 2, 10, 25, 32, 39, 43. ஆட் பண்ணால் என்ன வருது? 43 வருது இல்லையா? இந்த 43 இந்த இடத்துல வரணும். எப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி என்ன இருக்குது? 4. அடுத்தது இந்த 7 இந்த 4ஓட ஆட் பண்ணால் கிடைக்கிறது 11. நெக்ஸ்ட்டு 15 11ஓட ஆட் பண்ணோம்னா 26. 8 வந்து 26ஓட ஆட் பண்ணோம்னா 34. 34 7ஓட ஆட் பண்ணோம்னா 41. 41 2ஓட ஆட் பண்ணோம்னா 43. ஆன்சர் வந்துட்டு. ஓகே, இந்த 43 அப்படிங்கிறத நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்? என்னன்னு எடுத்துப்போம். n = 43. முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது Q1. சம்மில் கொடுத்துருக்காங்கள, Q1 கண்டுபிடிக்க போகிறோம். Q1 = நமக்கு ஃபார்முலா என்ன வரும்? ஏ ஸ்மால் n + 1ன்னு வரும்ல. என்னங்கிறது கேபிட்டல் என்னன்னு இருக்குது. அதனால் n + 1 பை குவார்டைல் அப்படிங்கிறதுனால பை என்ன வரும்னா 4 வரும். TH வேல்யூ n-க்கு பதிலாக 43. n-க்கு பதிலாக 43. 43 + 1 by 4. (43 + 1 44). 44 by 4 என்ன வரும்னா 11 வரும். 11th வேல்யூ. அடுத்தது இந்த 11 அப்படிங்கிற நம்பர் எங்கே இருக்குங்கிறத டேபிளில் பார்ப்போம். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் 11 அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது? 11 எங்கே இருக்குது? இதோ இந்த இடத்துல இருக்குது. ஆல்ரெடி 11ங்கிற ஒரு நம்பர் இருக்குது இல்லையா? இந்த 11 இருக்கிறத அண்டர்லைன் பண்ணிப்போம். இந்த இடத்துல தான் நமக்கு ஆன்சர் இருக்குது. இந்த 11 அப்படிங்கிறதுக்கு நேராக இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கோ அதுதான் நமக்கு Q1. என்ன இருக்குது? 20 இருக்கா? 20 எடுத்து எழுதிக்கிறோம். = 20 அப்படிங்கிறது எதோட வேல்யூ அப்படின்னா Q1ஓட வேல்யூ. Q1 = 20. ரைட். நெக்ஸ்ட் சம்மில் வந்து D2 கேட்டிருக்காங்க. D2 நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது D2. D2க்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? n, நல்லா கவனிச்சிங்க, அதே சேம் n + 1 டிசைல்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம எதால் டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா 10. TH வேல்யூ. D2 அப்படிங்கிறதுனால இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணிக்கணும்? ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். = 2 இன்ட்டு என்னங்கிறது சம்மில் என்னென்னா 43. 43 + 1 by 10.
அந்த வேல்யூ 2 இன்ட்டு 44/10ன்னு வரும். 44/10 44/10 அப்படிங்கிறத நம்ம 10ஆல் டிவைட் பண்ணும்போது 44 என்ன ஆகும்னா 4.4ன்னு வந்துடும். 4.4 வேல்யூ. அடுத்தது 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப 2 இன்ட்டு 4.4 8.8 வேல்யூ. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது கிரேட்டர் தென் 5ங்கிறதுனால நம்ம என்ன செய்வோம், இதை அப்படியே எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒன்றை சேர்த்தோம்னா 9 வரும். 9th வேல்யூ என்னவோ அதுதான் வந்து என்னென்னா D2. அப்போ D2 என்ன வருது அப்படிங்கிறத டேபிளில் பார்ப்போம். 9 அப்படிங்கிற நம்பர் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் பார்த்தோம்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் 9ங்கிற நம்பர் இல்லை. ஆனால் 9ங்கிறது எதுக்குள்ளே வரும் அப்படின்னா 11க்குள்ளே தானே 9 வரும். அதனால் 11 தான் இதுக்கும் எடுத்துக்கணும். இந்த இதுக்கும் டிசைலுக்கும் இதான் வரும். டிசைலுக்கும் 11 தான். அப்போ 11க்கு நேராக இருக்கிற நம்பர் என்னென்னா 20. அப்போ ஆன்சர் 20. D2 = 20 அப்படிங்கிறது சம்மில் கேட்டிருக்கிற செகண்ட் ஆன்சர். அடுத்தது நெக்ஸ்ட் லாஸ்ட் இருக்கிறது P90 சம்மில் கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ் 90 = இதுக்கு என்ன வரும்னா அதே சேம் n+1 பெர்சன்டேஜுங்கிறதுனால டிவைடட் பை 100 வரும். அந்த வேல்யூ 90 இருக்கிறதுனால ஒரு 90ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். = 90. எண்ணுக்கு பதிலாக என்ன 43 டேபிளில் இருக்குல்ல அந்த நம்பர் பை 100 = 1010 கேன்சல் ஆகிடும். 9 44/10 = 9. 10ஆல் டிவைட் பண்ணும்போது 4.4ன்னு வரும். ஒரு டிஜிட் தாண்டி புள்ளி வச்சோம்னா 4.4ன்னு வரும். அந்த வேல்யூ = 9ஆல் இதை மல்டிப்ளை பண்ணணும். 9 4 36 பேலன்ஸு 3. 9 4 36 36 3யும் 39 வரும். 39.6 வேல்யூ. இதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது கிரேட்டர் தென் 5ஆக இருக்கிறதுனால ஒரு நம்பரை இதில் சேர்த்துட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா 39ங்கிறது 40ன்னு ஆகிடும். 40th வேல்யூ. 40th வேல்யூ அப்படிங்கிறது தான் P90யோட மதிப்பு. 40 அப்படிங்கிறது நமக்கு வந்து குமுலேட்டிவில் எங்கே இருக்குது பாருங்கள், இது இருக்குது. 40 அப்படிங்கிறது 34க்குள்ளே வராது. எதுக்குள்ளே தான் 40ங்கிறது வரும் அப்படின்னா இந்த 41க்குள்ளே தான் வரும். அதனால் நம்ம எடுத்துக்க வேண்டியது இந்த 41 தான். ஏன்னா 40ங்கிறது டைரெக்டாக இல்லை. அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னென்னா 41. இப்போ 41 இருக்கிற அந்த லைனை எடுத்துக்கிட்டோம்னா 41க்கு நேராக இருக்கிற ஆன்சர் என்ன, எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல மார்க்ஸ்னு என்ன இருக்குன்னா 15 இருக்குது. அந்த 50 அப்படிங்கிறது தான் P90யோட ஆன்சர். கணக்கில் கேட்டிருக்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு தடவை எடுத்து எல்லாத்தையும் எழுதிடுவோம். கணக்கில் கேட்டிருந்தாங்களே அதை எல்லாத்தையும் எடுத்து எழுதிடும். என்னென்ன கேட்டிருக்காங்க, முதல்ல Q1 எவ்வளோன்னா 20. அடுத்தது D2 அப்படிங்கிறது என்ன வரும், அதுவும் சேம் 20 தான். P90யோட வேல்யூ என்னென்னா 50, அவ்வளோதான். ஓகே.